ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் எக்கனாமிக்ஸில் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. பிளானிங், 5 இயர் பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மானிட்டரி பாலிசி வந்து பார்த்தோன்னா பார்த்தோம். எவாலுவேஷன் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பேசிக்கான ஒரு வீடியோஸ். இது இல்லாமல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த வீடியோஸோட மானிட்டரி பாலிசியில் வீடியோஸோட கண்டினியூஷன் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டே டு டே லைஃப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸஸ்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு வேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன? இந்த இன்ஃப்ளேஷன் வந்தா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 4 பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்தால் இந்தியா எப்படி இருக்கும்? இந்தியான்னு இல்லை ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 4 கண்டிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் மணி சப்ளை. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பண அளிப்பு அப்படின்னு எப்படி இருக்கும்? பண அளிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சப்ளை ஆஃப் மணின்னு சொல்லலாம். அது மணி சப்ளை இல்லைன்னா சப்ளை ஆஃப் மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் மணி என்ன ஆகும் அப்படின்னா டிகிரீஸ் ஆயிடும். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். பணத்தின் மதிப்பு இந்த வேல்யூ ஆஃப் மணி வில் பி டிகிரீஸ். அடுத்து தேர்ட் என்ன நடக்கும்? ஐ மீன் தேர்ட் என்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வில் பி டிகிரீஸ். அதாவது வாங்கும் சக்தின்னு சொல்லலாம். வாங்கும் சக்தி அல்லது வாங்கும் திறன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. மணி சப்ளை அதிகமா இருக்கும். வேல்யூ ஆஃப் மணி கம்மியாயிரும். பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். இந்த 3 கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணவீக்கம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேவா? சரி. பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா போவோம். 2000 இயர் 2000 இப்போ 2026 இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ 2020ல நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஒரு 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 100 rupees இப்பவும் அதே 100 rupees தான் இருக்கு. அதே காந்தி நோட்டு, அதே 100 ரூபா நோட்டு தான். ஓகேங்களா? 2020 ரெண்டாயிரத்துல இருந்த 100க்கும் 2026ல நான் இருக்கக்கூடிய 100 ரூபாய்க்கும் கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சரி இப்ப பாருங்க. ரெண்டாயிரத்துல நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ. அதாவது நீங்க ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. நீங்க ஸ்கூல் படிச்சிருக்கலாம். இல்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000லாம் பிறக்காம கூட இருப்பீங்க. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. 2026ல இப்போ நம்மகிட்ட 100 ரூபா இருக்கு. அப்போ 2000ல நம்ம ஸ்கூல் போயிருப்போம். இல்லைன்னா சின்ன குழந்தையா இருப்போம். சம்திங். அப்போ 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூ. 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் வாங்கலாம். ஓகேவா? இப்போ அதே 100 ரூபா தான் இருக்கு. பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 100 ரூபாங்கிறது நார்மலா பாக்கெட் மணி தானே. ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதுவுமே கம்மி தான் இன்னைக்கு என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளால பாக்கெட் மணி கூட பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆனா 2000த்துல ஒரு பர்சன் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பாக்கெட் மணியா எவ்வளவு வச்சிருப்பாங்க? 2000ல எனக்கு தெரிஞ்சு 2000ல ஒரு 20 rupees இல்லை 30 rupees தான் பாக்கெட் மணியா வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ 2026ல அதே ஸ்டூடெண்ட் தான் அவங்க ஃபேமிலியில அதே எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. ஆனால் பாக்கெட் மணி எவ்வளவு வச்சிருப்பான்? 100 ரூபால இருந்து 200 ரூபா ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா மினிமம் வச்சிருப்பாங்க வச்சிருக்காங்க.
கரெக்டா? அப்போ இங்க என்ன ஆயிருக்கு? இந்த வேல்யூ ஆஃப் மணி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ரூ. 20 வச்சிருந்த அந்த ஸ்டூடண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 வச்சிருக்கான். கரெக்டா? அப்ப மணி சப்ளை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இல்ல இப்படி வச்சுக்கலாம். அப்பாவோட சேலரி. நம்ம வீட்டோட ஃபேமிலியோட ஒட்டுமொத்த சேலரி 2000ல ஒரு ஃபேமிலியோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்திருக்கும். பட் இன்னைக்கு 15,000 அப்படிங்கிறது நார்மலா எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஒரு ஃபேமிலில. இன்னைக்கு இப்ப இந்த 2000ல 15,000 சம்பாதிச்சுட்டு இருந்த அதே ஃபேமிலி தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 இல்லைன்னா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதே எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான், அதே ஒர்க் தான். ஓகேங்களா? பட் ஆனா என்ன இது மணி சப்ளை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்போ there is some inflation. பட் ஆனா இதெல்லாம் மைல்டு இன்ஃப்ளேஷன். கரெக்டா? அதாவது கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 40,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மணி சப்ளை என்ன ஆயிருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிரும். அப்போ 15,000ல இருந்து 40,000 வரைக்கும் உங்க கையில இருக்கும். அப்போ 15,000 வச்சுட்டு இருந்த நீங்க 40,000 வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த டைம்ல வந்து வச்சிருப்பீங்க. அப்போ சப்ளை ஆஃப் மணி என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ there is some money supply, there is some inflation. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி வில் பி டிகிரீஸ். இதுதான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 100 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 15,000 சம்பாதிக்காரு 2000ல. அப்போ அவர்கிட்ட 100 இருக்கு. சரிங்களா? இப்போ 2026ல 40,000 சம்பாதிக்கிறாங்க. அப்பயும் 100 தான் இருக்குது அவர்கிட்ட. இந்த ரெண்டு 100 வேல்யூ பாருங்க. அப்ப 100 இருந்த மதிப்பு அதிகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 100 இருந்தா நம்மளால என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். தாராளமா சாப்பிடலாம். 3 டைம் சாப்பிட்டு ரிமைனிங் கூட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். பட் இன்னைக்கு அந்த 100 வச்சு நம்மளால 3 நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா? இம்பாசிபிள். கரெக்டா? அப்படி இல்லைன்னு நினைச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா அன்னைக்கு நம்ம கிட்ட 100 இருந்திருக்கு. அந்த 100 நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 3 kg ஆஃப் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும். நார்மலான ரைஸ், ரொம்ப குவாலிட்டியான ரைஸ் நான் போகல. ஜென்ரலா ஒரு ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ கிட்ட வாங்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த 100 வச்சு நம்மளால 3 கிலோ அரிசி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 1 கிலோ தான் வாங்க முடியும். ஒண்ணு இல்லைன்னா 1.25 அவ்வளவுதான் வாங்க முடியும். ஓகேவா? அப்போ 100 வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்த வேல்யூ இப்ப கிடையாது. அப்ப நீ 100 ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் மணியா வச்சு செலவு பண்ணிருக்க 2000ல அப்புறம் நீ பெரிய ஆளு. யுவர் ரிச்சஸ்ட் பர்சன், ரிச் பர்சன் சொல்லலாம். அதுவே இப்போ அந்த 100 வந்து பாத்தீங்கன்னா அதே 100 தான், அதே காந்தி தான் இருக்குது. நோட்டு கூட மானிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாலும் அந்த பழைய 100 நோட்டு இன்னும் அப்படிதான் இருக்குது. அப்ப சேம் 100 rupees தான். ஆனா அப்ப இருந்த 100 rupeesக்கும் இப்ப இருக்க 100 rupeesக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இருந்த 100 வேல்யூ அதிகமா இருந்துச்சு. இப்ப இருக்க 100 வேல்யூ இல்ல. ஐ மீன் வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப வேல்யூ ஆஃப் மணி என்ன ஆயிடுச்சு? ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ வேல்யூ ஆஃப் மணி வில் பி ரெடியூஸ்னு சொல்லியிருக்கோமா? சாட்டிஸ்ஃபைடுச்சு. அடுத்து பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர்னா என்ன? எஸ், அதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேசிங் பவர் என்னன்னா வாங்கும் சக்தி, வாங்கக்கூடிய சக்தி குறைஞ்சிருக்கும். எப்படி குறைஞ்சிருக்கு? நான் சொன்ன கண்டிஷன் தான். 100 இருந்துச்சு 2000ல. அந்த 100 வச்சு என்னால 3 kg ஆஃப் ரைஸ் வாங்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு 100 தான் இருக்கு. அதே ரைஸ் அதே பிராண்ட் தான் நான் வாங்குறேன். ஆனா என்னால 1 kg ஆஃப் ரைஸ் தான் வாங்க முடியுது இன்னைக்கு. அப்ப 3 கிலோ வாங்கிட்டு இருந்தேன்னா 3 கிலோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப என்ன ஆச்சு? அதே காசை வச்சு 1 கிலோ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. திஸ் இஸ் கால்ட் பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ். கரெக்டா? அதாவது 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தேன்பா. இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குறேன். இதுக்கு பேரு தான் பர்ச்சேசிங் பவர் டிகிரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாங்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிச்சு. வாங்கிட்டு இருந்த மூணு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தேன். என்னால ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியுது அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ இந்த 3 கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டைம்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு சூட்டபிள் ஆகும். இப்போ சப்போஸ் 2026ல இப்போ நாளைக்கே இந்தியா வந்து பார்த்தோன்னா பிகம் எ மோர் இன்ஃப்ளேஷன் ஸ்டேட் அப்படின்னு மாறுதுன்னு வச்சுக்கலாம். இந்தியா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணவீக்கம் உள்ள நாடா மாறுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இப்போ நார்மலா நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் பண்ணியா ஒரு 200 வச்சிருக்கோம். ஆனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடனா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகி நிறைய இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட பாக்கெட் மணியில 1000 இருக்கும். 1000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்சோம். 1000 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே நம்ம செலவு பண்ணுவோம்.
இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு 50 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தள்ளுவண்டி கடையில் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு அப்படின்னா 500 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். சடன் இன்ஃப்ளேஷன், அதிகமான இன்ஃப்ளேஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணுறோம், 250 ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது 2000 ரூபா 2500 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ திஸ் இஸ் கால்டு இன்ஃப்ளேஷன். புரியுதுங்களா? அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நமக்கு என்னென்ன புரிஞ்சுச்சா? இந்த 3 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்ஃப்ளேஷனை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இன்ஃப்ளேஷனை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இந்த இன்ஃப்ளேஷனை பற்றி வேற என்ன வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இன்ஃப்ளேஷனை பற்றின டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? பாருங்க, இன்ஃப்ளேஷன் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட் அப்ரிசிட்டபிள், பார்த்தீங்களா, அப்ரிசிட்டபிள் ப்ரைஸ் ரைஸ், அப்ரிஷியபிள் ப்ரைஸ் ரைஸ் இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். அதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடிய எஸ் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, இப்போ ஞாபகம் வருது. விலைவாசி அதிகரிக்கும். அதான் நான் சொல்லிட்டேன்ல, 3 கிலோ அரிசி வாங்கணும், 1 கிலோ 30 ரூபா 33 ரூபா இருந்துச்சு. இப்போ 1 கிலோ ரைஸ் தான் வாங்குறோம், கிட்டத்தட்ட 100 ரூபா ஆயிடுச்சு. அப்போ விலைவாசி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அப்ரிசபிள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிசபிள் ரேட்ல ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஜென்ரல் பிரைசஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரைசிங் அண்ட் கான்சிக்வென்ட்லி பர்ச்சேசிங் பவர் கரன்சி இஸ் ஃபாலிங். நம்ம சொன்னதான், நம்ம ஆல்ரெடி பேசினதுதான். பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பாகும். சற்று விளக்கமா கூறணும் அப்படின்னா, ஜென்ரலா இந்த இமேஜை பார்த்து நமக்கு தெரியும். பாருங்க, 2000ல 100 ரூபா இருக்கு. நம்மளால அவன் ஒரு கடைக்கு போனா நிறைய ப்ராடக்ட் வாங்குறாங்க. அதே 2010ல பாருங்க, அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ப்ராடக்டோட குவான்டிட்டி கம்மியா இருக்கு. அதே ஆனா மூணுமே ஒரே 100 ரூபா தான். அடுத்து 2018ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, அதை விட இன்னும் கம்மியாயிடுச்சு. 2026ல பாத்தீங்கன்னா இன்னுமே கம்மியாயிருக்கும். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. 2 பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்பர்ன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொன்னு கிரிகேரி. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது யாரை சொன்னது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. என்ன சொல்றாங்க பாருங்க, டூ மச் ஆஃப் மணி சேசிங் ஃபியூ குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சரி, அதிகமான பணம் குறைவான பண்டங்களை துரத்துவது தான் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? கோல்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேவா? பாருங்க, இன்ஃபிளேஷன் 2018 எடுத்துக்குவோம். 2018ல 100 ரூபா இருக்கு, பெரிய அமௌண்ட் தான். சரிங்களா? ஆனா அது குறைவான பண்டங்களை துரத்துது. ஃபியூ குட்ஸ், அதாவது நம்ம கிட்ட மணி நிறைய இருக்கும், ஆனா கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு, கம்மியா இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. குறைவான குறைந்த அளவு பண்டங்களை குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் வந்து துரத்துது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? கோல்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, இவர் என்ன சொல்றாரு பாருங்க, கிரிகரி. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவில்லை, பர்ச்சேசிங் பவர் எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிகிரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். நான் தான் சொன்னோம்ல, 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தோம். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் தான், அப்நார்மல் டிகிரீஸ் இது. ஓகேவா? டக்குன்னு என்னாச்சு, 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தோம், அதே அமௌண்ட் வச்சு ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியுது. இங்கேயும் அதேதான். இதுலயும் பாருங்க, 100 ரூபாய்க்கு நம்ம 2000த்துல இவ்வளோ பெரிய பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு பணம் வாங்கிருந்தோம். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, 2018ல நம்மளால குறைவான அளவுக்கு 2000த்துல இவ்வளோ ப்ராடக்ட் வாங்க முடிஞ்சிச்சு, பர்ச்சேசிங் பவர் அதிகமா இருந்துச்சு. இப்போ பர்ச்சேசிங் பவர் என்ன ஆயிடுச்சு, டிகிரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிகேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. கிரிகேரி அப்படிங்கிறவரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறார். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட். இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஓகே, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோன்னா
இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போக வேணாம். பட் ஆனால் மெயின்ஸில் அதை தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேஸ் இயர் வச்சுக்கோங்க. பேஸ் இயர், கரண்ட் இயர். கரண்ட் இயர்னா இப்போ, அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிப்படை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அடிப்படை ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர். ஓகேவா, நடப்பாண்டு. இப்போ பேஸ் இயர்ல ஒரு ப்ராடக்ட் வேணா நிறைய ப்ராடக்ட் அவங்க எடுத்துக்கோங்க. பேஸ் இயர்ல நிறைய ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டோட நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்டோட ரேட் பார்ப்பாங்க 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் கரண்ட் இயர்ல எவ்வளோ அமௌண்ட்ல விற்கிது, பர்ச்சேசிங் பவர், சாரி, பிரைஸ் லெவல். 100 ரூபாய்க்கு வித்த பொருள் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026ல மாத்திருக்காங்க. என்ன மாத்திருக்காங்க, 2024 மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி 2016 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2011 இருந்துச்சு. எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ 2024 பேஸ் இயரா 2026ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2011 இருந்துச்சு. 2016 ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொண்டாந்தாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணல. 2011 தான் வச்சிருந்தாங்க. இப்போ 2024னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ 2024ல நமக்கு ஒரு ப்ராடக்டோட ரேட் 100ன்னு வச்சுக்கோம். இப்போ அந்த ப்ராடக்ட் எவ்வளோ விற்கிது, ஓகேவா, ஒரு 110 ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னா 10%. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் ஒரு ப்ராடக்ட்டை கால்குலேட் பண்ண மாட்டாங்க, எல்லா ப்ராடக்ட்டையும் கால்குலேட் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன்ல. ஓகேவா, சிபிஐ கால்குலேட் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 10% இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்ஃப்ளேஷன் முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 0 to 3% இருந்தால் அது பேர் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், தவிலும் பணவீக்கம். அடுத்து வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 3 to 10%. அதாவது 100 ரூபாய்க்கு வித்த பொருள் இன்னைக்கு 103 ரூபாய்க்கு, ஒரு கிலோ ரைஸ் 100 ரூபாய்க்கு வித்துருக்கு. இன்னைக்கு அதே ரைஸ் 103 ரூபாய்க்கு விற்கிது, 103 ரூபாய்க்குள்ள விற்கிது அப்படின்னா தட் இஸ் கால்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அதே 100 ரூபாய்க்கு வித்த ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்குள்ள விற்கிது அப்படின்னா அது வாக்கிங் இன்ஃப்ளேஷன். அப்போ 10%ல இருந்து 20%க்குள்ள இருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் இன்ஃப்ளேஷன். கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 20%க்கு மேல, 20ல இருந்து 100 வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, 100% மேல வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேவா, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். கேலப்பிங் ஹைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். 100% நம்ம சொல்ல வேணாம், இன்னும் அதிகமாகவே எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் போகலாம். அப்போ 20%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அப்போ 2024ல 100 ரூபாய்க்கு வித்த ப்ராடக்ட் 2026ல எத்தனை ரூபாய்க்கு விற்கிது, 120 ரூபாய்க்கு மேலே விற்கிது. அதே ப்ராடக்ட், அதே ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதே ரைஸ் 120 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அல்லது கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். கேலப்பிங் இன்ஃப்ளேஷன்னா தாவும். இங்க பாருங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தவிலும் பணவீக்கம் நடக்கும். குழந்தை தவிலும், அப்புறம் நடக்கும், அப்புறம் என்ன ஆகும், ஓடும், அதுக்கப்புறம் தாவ ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ல இருக்கக்கூடிய டைப். அப்போ 100 ரூபாய்க்கு பேஸ் இயர்ல என்ன ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ரேட் விற்கிதோ அதே 100 அதே ப்ராடக்ட் கரண்ட் இயர்ல எவ்வளோ இருக்குது. இப்போ 2026 அப்படிங்கிறதுனால நான் 2026 வச்சு சொல்றேன். 27, 28, 29 சேம் கான்செப்ட், அதே தான். போனாலும் அதே தான். உங்களுக்கு புரிஞ்சா? எஸ், ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் மொத்தம். அப்போ இது வரைக்கும் வேர்ல்டுல அதிகமான இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி ஜிம்பாப்வே. 3714% 2007ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பாருங்க, இப்போ இந்த 4 இன்ஃப்ளேஷன்ல இந்த க்ரீப்பிங் வாக்கிங் இந்த இன்ஃப்ளேஷன் வந்தா ஓகே, ஏன்னா 0 to 3, 3 to 10%. கரெக்டா? இந்த ஆக்சுவலா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டில் கண்டிப்பா இருக்கணும். இன்ஃப்ளேஷனே இல்லாம எந்த ஒரு நாடும் இருக்காது. ஈவன் அமெரிக்கா கூட இன்ஃப்ளேஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் இல்லைன்னா அந்த நாட்டில் இருந்து எக்கனாமிக் டெவலப் ஆகாது. இன்ஃப்ளேஷன் கண்டிப்பா இருக்கணும்.
ஆனா அது வந்து அதிகமா போயிடக்கூடாது. 0 to 3% இருந்தா பெட்டர். அந்த கண்ட்ரி உள்ள நல்ல ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு அர்த்தம். 3 to 10% போனா ஓகே. பட் ஆனா இது வந்து ரெக்கவர் பண்ணலாம். 3 இப்போ வாக்கிங் இன்ஃப்ளேஷன்ல இருந்தா நம்மளால எக்கனாமிக்க மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். கொஞ்ச நாள்லயே பண்ணிடலாம். அதாவது மறுபடியும் கொஞ்சம் நார்மலான பொசிஷனுக்கு வர முடியும். ஆனால் ரன்னிங் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா கஷ்டம். ரன்னிங் இன்ஃப்ளேஷன் வந்தா 10 to 20% ரன்னிங் இன்ஃப்ளேஷன் வரக்கூடாது, கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் வரக்கூடாது. இந்த 2 இன்ஃப்ளேஷனும் ஒரு நாள் வரக்கூடாது. இது ரெண்டுமே இருந்ததுன்னா வெரி 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 டேஞ்சர். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ஓகே, க்ரீப்பிங்கா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ரன்னிங் கேலப்பிங், வாக்கிங் ஓகே, க்ரீப்பிங்கும் ஓகே. பட் ஆனால் ரன்னிங் அதுக்கப்புறம் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர், ரொம்பவே டேஞ்சர். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனால் 2007ல பாருங்க 3714%. நம்ம வந்து 20%க்கு மேலே போனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வெரி டேஞ்சரஸ்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3714% வரைக்கும் அது போயிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னு பாருங்களேன். ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வித்துருக்குது. அந்த நாட்டில் 3714% இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு. அப்பனா எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கும் பாருங்க. 100 ரூபாய்க்கு வித்த ஒரு ப்ராடக்ட் 3714 ரூபாய்க்கு வித்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே மணி அந்த நாட்டில் பணத்துக்கு வேல்யூவே இல்லை. ரொம்பவே வந்து பார்த்தா என்ன ஆயிடுச்சு, கம்மியாக வந்து பார்த்தோன்னா அந்த பணத்தோட மதிப்பு ரொம்ப அடிவாங்கிடுச்சு. பணம்லாம் அப்படியே சும்மா குப்பையாட்டம் நார்மலாக என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கீழேயே போட்டுட்டு போறது, அப்படியே குப்பையில போட்டு போறது, அப்படியே சும்மா நம்ம டிமானிட்டேஷன் பண்ணும்போது நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்ததுல, அந்த மாதிரி அந்த நாட்டில் இருந்த பணத்துக்கு மதிப்பே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு. அவர் 100 ரூபாய்க்கு வித்த ப்ராடக்ட் 3714 ரூபாய்க்கு வித்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட்டு ஜிம்பாப்வேல வந்து பார்த்தீங்கன்னா 2007 அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் ஹையஸ்ட் இன்ஃபிளேஷன் ரேட் எவர் இந்த வேர்ல்டு. அடுத்து இப்போ இன்ஃபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். அது என்ன டிமாண்ட் புல்லு காஸ்ட் புஷ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்ஃபிளேஷன் வரணும் அப்படின்னா டிமாண்ட் புல்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கும். டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு இன்ஃபிளேஷன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 ரூபா தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா, இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ரைஸ் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டில் ரைஸோட அளவு குவான்டிட்டி நிறைய ரைஸ்ங்கிறது சர்வசாதாரணமாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அப்போ என்ன ஆயிரும், ரேட் கம்மியாயிரும். ஓகேவா, அதை விட்டுருங்க. டிமாண்ட் புல் அப்படின்னா டிமாண்ட் இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஓகேவா, டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அந்த நாட்டில் ரைஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடாது. ரைஸ் மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்தியாவில் ரைஸ் மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு, 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க ரைஸ் நாளைக்கு என்ன ஆயிரும், 150 ரூபாய்க்கு விற்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமான என்ன ஆயிரும், மக்கள் அதை வாங்க நிறைய காசை வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு நன்னாச்சு அரிசி வித்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கே அரிசி கிடைக்க மாட்டேங்குது கடையில் விற்கிறதுக்கு. ஆனாலும் அவர் வாங்கி விற்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு, 120 ரூபாய்க்கு 130 ரூபாய்க்கு வாங்கி நமக்கு 150 ரூபாய்க்கு விற்பாரு. அதே அரிசி தான். அப்போ இங்க டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால பிரைஸோட லெவல் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க இன்ஃபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுமா? ஏன்னா இன்ஃபிளேஷனாலே பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்க ஒரு இன்ஃபிளேஷன் கிரியேட் ஆகும். அப்போ திஸ் இஸ் கால்ட் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். இன்னொன்று காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன்.
காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அப்படியே காசு நம்மகிட்ட நிறைய இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் வரும். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்த பொருள் 150 ரூபாய்க்கு போகும். காஸ்ட் அதிகம், நம்மகிட்ட நிறைய சேலரி. இதுக்கு எக்ஸாம்பிள் கம்பேரிசன் 2000க்கும் 2026க்கும் இது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். 2020ல நம்மளால 15,000 தான் சம்பாதிக்க முடிஞ்சு. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். 2026ல என்னால 40,000 சம்பாதிக்க முடியுது. என்கிட்ட நிறைய காசு வந்துருச்சு, காஸ்ட் அதிகமாயிடுச்சு. அதனால நான் ரைஸோட ரேட்டை 100 ரூபாய்க்கு விற்கிறேன். கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா வச்சுக்கணும். நம்ம கடைக்கு போறோம், ஒரு ஷூ வாங்குறோம். 15,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சன் வச்சுக்குவோம், 40,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சன், 15,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சன் ஒரு ஷூ வாங்க போறாரு. அந்த ஷூ 500 ரூபான்னு சொல்றாரு. எஸ், he can purchase. அதே 40,000 சம்பாதிக்கிறவரு என்ன பண்ணுவாரு? 500 ரூபா இல்ல, 1000 ரூபாய்க்கு ஷூ வித்தாலும் வாங்குவாரு. வை? 1000 ரூபா ஷூ வாங்குவார் அவரு. ஏன்? அவரு நிறைய காசு இருக்கு. அதனால என்ன ஆயிரும்? 1000 ரூபாய்க்கு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவரு 500 ரூபாய்க்கு மேல போக மாட்டாரு. ஏன்னா 500 ஷூவே 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா என்ன ஆயிரும்? மற்ற ப்ராடக்ட்லாம் வாங்க முடியாது அவரால். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஐ மீன் காஸ்ட் அதிகமாக நம்மகிட்ட இருக்குதுன்னா அது அதிகமான வேஜஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ தட் இஸ் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிங்க போதும். பட் ஆனால் கான்செப்ட் தான், கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிங்கன்னு போதும், எதுவுமே தேவையில்ல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். இப்போ இதில் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷனில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இதில் சும்மா ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கரன்சி இன்ஃப்ளேஷன். கரன்சி இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நம்மகிட்ட காசு நிறைய இருக்கும், சப்ளை ஆஃப் மணி அதிகமாக சர்க்குலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா the price level will be increase. அது வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி இன்ஃப்ளேஷன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம இப்போ பார்த்தது. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் இது. அதிகமாக நம்மகிட்ட பணம் இருக்கும், சர்க்குலேஷனில் பணம் நம்மகிட்ட நிறைய இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 100 ரூபாய்க்கு விற்ற பொருளை நீ 200 ரூபா கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க, பிகாஸ் யூ ஹாவ் a லாட் ஆஃப் மணி. ஸோ யூ கேன் பை வித் ஹை லெவல், ஹை ப்ரைஸ் லெவல். அப்போ நான் அதுக்கு பேர் நாணய பணவீக்கம், கரன்சி இன்ஃப்ளேஷன். அடுத்து கிரெடிட் இன்ஃப்ளேஷன், கடன் பணவீக்கம். when banks are liberal in the lending credit, the money supply increases, thereby raising price level. Yes, obviously. இப்போ பணம், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஒன்று தராங்களா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பர்சனல் லோன் ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா தராங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. பர்சனல் லோன் ஒரு பேங்க்கு 1 லட்ச ரூபா தராங்க. ஓகேவா? இந்த 1 லட்ச ரூபா தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனில் இருக்கு. இப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற. பிஸ்னஸ் இதே ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னு வச்சுக்கோ, ஒரு பைக் வாங்குறோன்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய் பைக், 1 லட்ச ரூபா பைக் வாங்குவேன். அதே பேங்க் இப்போ உனக்கு என்ன பண்ணுது? நான் வந்து என்ன பண்றேன்? இன்க்ரீஸ் பண்றேன். அதாவது பர்சனல் லோனோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லட்ச ரூபா தரேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆயிரும்? அது அப்பயும் அதே பைக் தான் வாங்க போற. ஆனா உன்னால 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி உன்னால அந்த பைக்கை வாங்க முடியும். கரெக்டா? அப்போ இங்க மணி சர்க்குலேஷன்ல அதிகமான பணம் இருக்கும். அப்போ மணி சப்ளை இங்க அதிகமா இருக்கு. மணி சப்ளை அதிகமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இன்ஃப்ளேஷன் வந்துடும். கரெக்டா? அப்போ கிரெடிட் இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னா அது வந்து காரணம் பேங்க். கரன்சி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட நிறைய பணம் ஜென்ரலா இருக்குது. ஓகேங்களா? நிறைய பணம் இருக்குது, அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கிரெடிட் இன்ஃப்ளேஷன்னா கடை வாங்கி செலவு பண்றது. கடை வாங்குறதுனால மணி சப்ளை அதிகமாகும். பேங்க்ல இருக்க காசு தானே சார் உள்ள வெளியே வருது. அப்போ ஒரு கண்ட்ரின்னு பார்க்கும்போது மணி சப்ளை சேமா தானே இருக்கணும், அப்படி கிடையாது. அது வேற கான்செப்ட். மணி மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, அந்த கான்செப்ட். ஓகேவா? பட் ஆனால் கடை வாங்கினதுனால நிறைய இருக்கும். அடுத்து தேர்ட் பாருங்க, டெபிசிட் இன்ட்ரடியூஸ்டு மணி சப்ளை. பற்றாக்குறையால் ஏற்படும் பணவீக்கம். இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெபிசிட் பட்ஜெட் இஸ் ஜெனரலி ஃபினான்ஸ்டு த்ரூ த பிரிண்டிங் ஆஃப் கரன்சி பை த சென்ட்ரல் பேங்க் as a result price rise.
இதுதான் இது இது அந்த நம்ம சொல்லலாம் நம்ம கிட்ட தானே சார் மிஷின் இருக்கு. இப்போ இல்ல, நம்ம ஒரு காலத்துல முன்ன யோசிச்சிருப்போம். அந்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு சில ஒரு காமன் மேன் கிட்ட ஒரு திங் இருக்கும். என்ன திங் அப்படின்னா, நம்ம கிட்ட தானே மணி 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 சப்ளை எங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்றோம், நம்ம தான் பிரிண்ட் பண்றோம். கரெக்டா? இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மணி எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்றாங்க அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் படிச்சிருப்போம். வி ஹாவ் அ பிரிண்டிங் மிஷின், வி ஹாவ் எ பிரிண்டிங் மிஷின். ஸோ நம்ம எவ்வளவு பணம் இப்போ இன்ஃபிளேஷன் காசு பதிலாக நம்மளே இப்போ நிறைய கடை வாங்கி வச்சிருக்கோம். ஓகேவா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கு. அமெரிக்கா கிட்ட வாங்கியிருக்காங்க, வேர்ல்டு பேங்க் கிட்ட வாங்கியிருக்காங்க, ஐஎம்எஃப் கிட்ட வாங்கியிருக்காங்க, நிறைய இடத்துல வாங்கியிருக்கோம். வி ஹாவ் எ பிரிண்டிங் மிஷின். நம்மளால பிரிண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? அந்த கடனை அடைக்க முடியும். பட் ஆனால் அடைக்க மாட்டாங்க. வை? ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல இவ்வளோ டெபிசிட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, டெபிசிட் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு, இவ்வளோ இந்திய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கரெக்டா? அப்ப நம்மளே பிரிண்ட் பண்ணி அந்த கடன் அடைக்க வேண்டியதானே? கரெக்டா? அப்படிதான் யோசிப்போம். பட் ஆனா அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா நமக்கு என்ன ஆயிரும்? இன்ஃபிளேஷன் வந்துடும். அடுத்து ப்ராஃபிட் இன்டியூஸ்டு இன்ஃபிளேஷன். எஸ், ஒரு அதிகமான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உருவாகுது அப்படின்னா அது மூலியமாவும் இன்ஃபிளேஷன் வரும். when the firms aim at a higher profit, ஒரு கம்பெனி அதிகமான ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு 80 ரூபா இருக்கும். அந்த பொருளை உருவாக்குறதுக்கு 80 ரூபா இருக்கும். ஆனா அந்த பொருளை அவங்க 100 ரூபாய்க்கு வித்தா பரவாயில்ல. 80 ரூபாய்க்கு வித்து 80 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பண்ணி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20 ரூபா லாபம். சரி, ஓகே. அதே 80 ரூபாய்க்கு ப்ராடக்டை உருவாக்கி அதை 160 ரூபாய்க்கு வித்தா என்ன ஆயிரும்? அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும் ரேட். அப்போ 160 ரூபா வித்தாலும் அது நெசசரியான ஒரு ப்ராடக்ட். அப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். ஆனா பிரைஸ் லெவல் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. அதனாலையும் ப்ராஃபிட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட் வச்சு வித்தாலும் அது என்ன ஆயிரும்? சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அடுத்து ஸ்கார்சிட்டி இன்டியூஸ்டு இன்ஃபிளேஷன். இதுதான் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய பணவீக்கம். இதுதான் ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிலோ அரிசி தேவைப்படுது. ஆனா 100 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. 80 கிலோ அரிசி தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கிலோ அரிசியை வாங்குறதுக்கு 100 ஃபேமிலி இருக்காங்க. 80 கிலோ அரிசி தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ 20 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கிடைக்காது. அப்ப என்ன ஆயிரும்? அந்த 20 பேத்துக்குள்ள காம்படிஷன் ஆயிரும். எவ்வளவு ரேட்டு கொடுத்தாலும் நான் அந்த ப்ராடக்ட் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறேன்மா. 100 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்குவான். அதை இன்க்ரீஸ் பண்ணி 120 ரூபாய்க்கு வித்தாலும் அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆயிடும்? அப்ப பிரைஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய்க்கு இருக்கும். அப்புறம் என்ன ஆயிரும்? நம்மகிட்ட டிமாண்ட் 100 கிலோ வேணும். ஆனா நம்மகிட்ட 80 கிலோ தான் இருக்கு. டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? நிறைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பற்றாக்குறை ஏற்படுறதுனாலும் நமக்கு இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்கும். 2018ல வெனிசுலாவில் இப்போ நடந்துச்சு. இன்னைக்கு வெனிசுலாவோட நிலைமை மிகவும் மோசமா இருக்குது. ஏன்னா வெனிசுலாவை யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வெனிசுலாவோட பிரசிடென்ட் வந்து கேப்சர் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஓகே, வி வில் சி வாட் வில் ஹேப்பன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸ் இன்டியூஸ்டு இன்ஃபிளேஷன். வரியால ஏற்படக்கூடிய பணவீக்கம். எஸ், வரி போடுறதுனாலையும் கூட என்ன ஆகும்? பணவீக்கம் வரும். இன்க்ரீஸ் இன் த இன்டைரக்ட் டாக்ஸஸ் லைக் எக்ஸஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, சேல்ஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி. ஓகேவா? இதுலலாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபிளேஷன் இந்த டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பயும் இன்ஃபிளேஷன் வரும். அந்த ஜிஎஸ்டி, ஓகேங்களா? பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ப்ராடக்ட் மேலே போடக்கூடிய டேக்ஸாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸ்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வரி அதிகமாக போகிறதுனால ஒரு நாட்டில் வந்து பார்த்தோன்னா உருவாகக்கூடிய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது டாக்ஸ் இன்ஃப்ளேஷன், டாக்ஸ்ஃப்ளேஷன் அப்படின்னு பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாமே இன்ஃப்ளேஷனில் கூடிய டைப்ஸ். கரன்சி இன்ஃப்ளேஷன், கிரெடிட் இன்ஃப்ளேஷன், டெபிசிட் இன்ஃப்ளேஷன், ப்ராஃபிட் இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன், ஸ்கார்சிட்டி இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன், டாக்ஸ் இன்டியூஸ் இன்ஃப்ளேஷன். எல்லாம் புக்கில் தான் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே. அடுத்து மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்துருச்சுப்பா, இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இது என்ன பண்றது? ஓகேவா? என்ன பண்ணா இன்ஃப்ளேஷன் ரேட்டு கம்மியாகும்? அதுதான் வந்து நான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மானிட்டரி மெஷர்ஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம்?
அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மானிட்டரி மெஷர்ல பேங்க் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபுல்லாகவே போட்டுறேன். ஓகே, மானிட்டரி மெஷர்ஸ் பணவியல் நடவடிக்கை. இப்போ இஃப் யூ ஆர் இந்த கொஸ்டின் மேபி மெயின்ஸ்ல கேட்பாங்க. ஆர்பிஐ, if you are a RBI governor, what are the steps you have to taken for control inflation? இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, வந்துருச்சு, வந்ததை எப்படி வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்க கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, மானிட்டரி மெஷர்ஸ், பிஸ்கல் மெஷர்ஸ், ரெண்டு மெஷர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மெஷர்ஸ்ல ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், மானிட்டரி மெஷர்ஸ்ல இன்க்ரீஸ் இந்த பேங்க் ரேட். பேங்க் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். கடை வாங்குறாங்கல்ல, நம்ம பர்சனல் லோன் வாங்குறோம்ல, பர்சனல் லோனுக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, மணி சப்ளை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் கம்மியாயிரும். அதான் நம்ம கான்செப்ட். ஏன்னா இன்ஃப்ளேஷன் என்ன, மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக இருக்க முடிய மணி சப்ளையை கம்மி பண்ணணும். கரெக்டாப்பா? இன்ஃப்ளேஷன்னா மணி சப்ளை அதிகமாக இருக்கும். மணி சப்ளை அதிகமாக இருக்கிறத, மணி சப்ளை கம்மியாக இருக்கிறத என்ன பண்ணணும், சாரி, அதிகமாக இருக்கிறத டிக்ரீஸ் பண்ணணும். இதான் மணி சப்ளை. நல்லா கவனிச்சுங்க, மணி சப்ளைவை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மணி சப்ளை கம்மியானாலே இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வந்துடும். இன்ஃப்ளேஷன் நமக்கு தெரியும், மணி சப்ளை அதிகமாக இருந்தாலும் இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரி நிறைய காசு இருக்கு, அதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய காசை குறைக்கணும். இப்போ குறைக்கணும்னா என்ன பண்ணணும், பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீ 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்க, அதுக்கு நீ 10% வட்டி கட்டுற. ஓகேவா? அப்போ என்ன கட்டியிருப்ப, 10% இருந்ததுன்னா எவ்வளோ, 10,000 ரூபா வட்டி கட்டணும் நீ. ஓகேவா? கரெக்டா? அதே 1,00,000 ரூபாய்க்கு இப்போ பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீ 1,00,000 ரூபா கடன் வாங்கினீங்களா, நாங்கள் பேங்க் ரேட்டை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம், 20% மாத்திரும். அப்போ என்ன ஆயிரும், நீ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டணும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகேவா? 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுறீங்க 10%. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வட்டி கட்டணும் பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா. அப்போ உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருந்துச்சா, 1,00,000 ரூபாயில 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீ வட்டி கட்டிட்டுன்னு வச்சுக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், 90,000 ரூபா இருக்கும். அதுதான் செலவு பண்ண போற. கரெக்டா? இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், 20,000 ரூபா கட்டணும். அப்புறம் உங்ககிட்ட 80,000 ரூபா தான் ரிமைனிங் இருக்கும். அப்போ 90,000 ரூபா கையில இருந்த அமௌண்ட் இப்போ 80,000 ரூபாவா குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, 10,000 ரூபா குறைஞ்சிருக்கு நம்மகிட்ட. அப்போ மணி சப்ளைல 10,000 ரூபா கம்மியாயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துருமா? 90,000 ரூபா இருந்துச்சுப்பா கையில வட்டி கட்டினது போக, இப்போ என்கிட்ட 80,000 ரூபா தான் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா மணி சப்ளை கம்மியாயிடும். அடுத்து, சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த ஓப்பன் மார்க்கெட். எஸ், சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஓப்பன் மார்க்கெட். சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா இப்போ பாண்டுன்னு ஒன்று இருக்கு. நீங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ செக்யூரிட்டிஸ் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல, ஓப்பன் மார்க்கெட்ல சேல் பண்ணுவாங்க, யார் வேணுமோ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதாவது ஒரு டாக்குமெண்ட், ஒரு பேப்பர், ஒரு பாண்டு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 5,000 ரூபாய் பாண்டு, 10,000 ரூபாய் பாண்டுலாம் வச்சிருக்கோம்ல, அதான் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ பணம் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஓகேவா? மணி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட், இந்த டாக்குமெண்ட் எல்லாம் மக்கள்கிட்ட சேல் பண்ணுவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட தான் நிறைய காசு இருக்கு. இப்போ ஒரு 10,000 ரூபாய் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, 10,000 ரூபாய் செக்யூரிட்டி இருக்கு, 10,000 ரூபாய் செக்யூரிட்டி இருக்கு, என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்க 10,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துட்டு, இந்த 10,000 ரூபாய் பதிலாக இந்த 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்குவேன். அது ஒரு பேப்பர் வாங்கி வச்சுக்குவேன், டாக்குமெண்ட். அப்போ இது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், திறந்தவெளி சந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பேங்க்ல போட்டுக்கும், ஐ மீன் கவர்மெண்ட் வச்சுக்குவாங்க. இப்போ பாருங்க, என்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு, அதுல 10,000 ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஏன்னா நான் கொடுத்து வாங்கிட்டேன். 10,000 ரூபாய்க்கு பதிலா இப்போ என்கிட்ட என்ன ஆயிடுச்சு, வெறும் பேப்பர் தான் வந்திருக்கு. வெறும் பேப்பர்ல அதுக்கு மதிப்பு இருக்கு, பட் ஆனா என்னால அதை போய் செலவு பண்ண முடியாது. அரிசி வாங்கவோ பருப்பு வாங்கவோ அந்த பேப்பர் வச்சுக்க முடியாது. கரெக்டா? அப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட இருந்த பணம் 10,000 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி பண்றது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்.
அதே மாதிரி இப்போ மக்கள்கிட்ட பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் என்ன பண்ணுவாங்க, அகெயின் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்களா டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட. ஓகேவா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேங்க் தான் மேக்ஸிமம் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல ஈடுபடுவாங்க. ஓகேவா, அடுத்து ஹை கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதிகமான சிஆர்ஆர் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து எஸ்எல்ஆர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேங்களா, சரி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். சரி, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம். கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல். கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறத கம்மிப்படுத்துறது. நம்ம முன்ன பார்த்த கான்செப்ட் தான். முன்ன பார்த்தோம்ல, கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல்னா கடன் வாங்குறத கம்மி பண்ணணும். இப்போ 1 லட்சம் 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் தந்துட்டு இருக்காங்கன்னா, நீ என்ன பண்ணுவ, 2 லட்ச ரூபா கடன் வாங்கி 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவ. ஸோ அப்போ மார்க்கெட்ல 2 லட்ச ரூபா சர்க்குலேஷன்ல இருக்கும். இப்போ கடை வாங்குற லிமிட்டை பேங்க் சொல்லிடுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க. என்ன பண்றாங்க, இனிமேல் நான் பர்சனல் லோனு 2 லட்ச ரூபா தர மாட்டோம், 1 லட்ச ரூபா தான் லிமிட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா தான் சர்க்குலேஷன் இருக்கும். அப்போ கடன் வாங்கக்கூடிய அந்த அளவை வந்து பார்த்தா கம்மி பண்றது, அது கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஹை மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட்ஸ், அதிகமான மார்ஜின் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வைக்கிறது. அடுத்து ஹை ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன்று சிஆர்ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எஸ்எல்ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரெப்போ ரேட் இன்க்ரீஸ், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த 4 கான்செப்ட் சொல்லி தரணும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃபிஸ்கல் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம். ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோட செலவு கம்மி பண்ணணும். கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ஓகேவா, அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அடுத்து பப்ளிக் பாரோயிங்ஸ், அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா கடன் வாங்கினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்துடும். போய் ஆகுனா ஐஎம்எஃப்ல போய் ஒரு லட்சம் கோடி கொடு, 2 லட்சம் கோடி கொடு, வேர்ல்டு பேங்க்ல போட்டு வாங்கக்கூடாது. கடன் வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். அடுத்து என்ஹான்சிங் டாக்ஸேஷன், எஸ், வரி அதிகமாக போடணும். ஏன் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வரியை கம்மியாக போடணும்னு தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வரி அதிகமாக போடணும், டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன், இப்போ மக்கள்கிட்ட 10,000 ரூபா வச்சிருக்கான், நிறைய காசு வச்சிருக்கான் அவன். ஓகேவா, 10,000 ரூபாவையும் அவன் செலவு பண்ணிட்டு இருக்கான், 10,000 ரூபாவையும் அவன் சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கான். அப்போ மணி சப்ளை அதிகமா இருக்குது, அதை கம்மி பண்ணணும். கம்மி பண்ண என்ன பண்ணுங்க, 10,000 ரூபா வச்சிருக்கான், அவனுக்கு ஒரு 1,000 ரூபா டாக்ஸை போடு, 1,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு வரட்டும், பேங்க்ல வாங்கி போட்டுக்கலாம், ஆர்பிஐ வாங்கட்டும். கரெக்டா, அப்போ என்ன ஆயிரும், அவனோட செலவு 9,000 ரூபாவா மாறிடும். ஏன்னா அவன்கிட்ட 9,000 ரூபா தான் இருக்கும். 10,000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ இங்க 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னா மணி சப்ளை என்ன இருக்கு, 1,000 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்போ டாக்ஸ் அதிகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், மணி சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஓகேவா, கரெக்டா. அப்போ இந்த மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்ட்ரோல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சா? எஸ். அடுத்து காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை வரதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, அப்புறம் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கொண்டு வராங்க. அடுத்து இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ரீஇன்ஃப்ளேஷன், அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன், அப்புறம் கரன்சி சிம்பிள், மானிட்டரி பாலிசி, ஓகேவா, அதோட அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அடுத்து மானிட்டரி பாலிசி கொள்கைகள் இருக்கு. அப்புறம் மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பான்சரி மானிட்டரி பாலிசி, கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி, அப்புறம் மானிட்டரி பாலிசி கமிட்டி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மானிட்டரி பாலிசி கமிட்டி 2016 போட்டது, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவ்வளோ டாபிக்ஸ் இருந்ததுன்னா பார்க்கணும். இதை இந்த வீடியோவில் பார்க்க முடியாது, வீடியோ பார்க்கலாம், பட் ஆனால் ரொம்ப லென்த் ஆயிரும். லென்த்தியான உங்களால் கண்டினியூஷனாக பார்க்க முடியாது. இது எல்லாமே நான் வந்து இன்னொரு இதில் வந்து என்ன போடுறேன், இன்ஃப்ளேஷன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறேன். இப்போ வரைக்கும் இன்ஃப்ளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் என்னென்ன வழிகள் மூலியமா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தா வருது, இன்ஃப்ளேஷன் வரதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு ஷோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும்.
ஐ திங்க் 12th எக்கனாமிக் புக்னு நினைக்கிறேன். அந்த புக்ல மானிட்டரி பாலிசி அப்படின்னு மானிட்டரி பாலிசின்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை பாருங்க. இது நிறைய இடத்துல இருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் மேஜரான பார்ட் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. ரீட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலில். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வரும். ஆல்ரெடி பழைய வீடியோஸ் பார்க்கணும்னா யாரும் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்து பாலிட்டி வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாகிரஃபி, தமிழ் சொசைட்டி, மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ டு ஆல்.